நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு அருமையான ஒயிட் ரைஸு, கீரை, அருமையான ஒரு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மொச்சக்கொட்டை குழம்பு. இன்னைக்கு போடு அது மொச்சக்கொட்டை பருப்பு மதுவுக்கு இன்னைக்கு தரமாக ஒரு சாப்பாடு தான் கட்ட போகிறோம் போல. மொச்சப்பயிரை சூப்பராக இருக்கும்டா, அருமையாக இருக்கு. அவ்வளோதானே இந்த பிள்ளைக்கு. நண்பர்களே, அருமையான ஜோறு, அவிச்ச முட்டை, அந்த என்ன கீரை, கண்டங்கீரையா, கண்டமணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அருமையான மொச்சப்பயிர் குழம்பு தான் இன்னைக்கு. அது கருப்பு மொச்சை சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நீ சாப்பிட்ற சமையல் எனக்கு வேணாம் கால் மதுக்கு அருமையான தோசை. மொச்சப்பயிர் போட்டு ஒன்றா கலக்குவா, இந்த ஒயிட் ரைஸ் அப்படியே ஊற்றி அப்படியே மதுக்கு அப்படியே கலந்து வச்சோம்னா அப்படியே முருங்கையோட முருங்கை தானி வச்சுக்கலாம். வேணாம் சரியாம்மா, மொச்சப்பயிர் போடவா? நல்லதுடா, சாப்பிட நல்ல வெளில போடு, நல்லா ஏர் போகும் சாமி, காற்று போகும், நல்லா வெளில போடலாம், சாப்பிடணும் சரியா? போதுமா? போயிரு, போதுமா? சூப்பர். இதுதான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு, ஓகேவா? என் நிகழ்ச்சியை தூத்து வழங்கும் அவ்வளோதான். நம்ம ஜவுளி கடைக்கு வாங்க, சந்தோஷமாக துணிமணி எடுத்துகிட்டு போங்க. நம்ம ஜவுளி கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமுச்சூர் 4 ரோடு, அப்படி அலங்காநல்லூர் ரோடு திரும்பணுன்னே 1, 2, 3 4வது பில்டிங் மாடி. உங்களுக்கு இது இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்குது. சூப்பராக இப்போ டிசைன் இறக்கியிருக்கார் சார். வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக போங்க, துணிமணி எடுத்துகிட்டு. ஓகே நண்பர்களே, ஓகே. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். பாப்பாவுக்கு சாப்பாடுகிட்ட கண்டங்கீரை, அவிச்ச முட்டை, முருங்கைக்காய் போட்ட, கத்திரிக்காய் போட்டு, உருளைக்கிழங்கு போட்ட மொச்சப்பயிறு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இதைத்தான் இன்றைக்கி மதுவு சாப்பிட கொடுத்து போகிறோம். ஓகே, ரெடி? வரைக்கும் உனக்கு ரெடி ஆச்சு நம்மளே சாப்பாடு. இதை மூடி வைக்க நண்பர்களே. ஐயோ, மதுவுக்கு தரமான சாப்பாடு நண்பர்களே. ஏய், சாப்பிடும்போது என்ன ப்ளீஸ், என்ன அப்படி சாப்பிட்ற? ஏய், பால் அப்புறம் கொடுக்க வந்தேன், எதுக்கு இப்போ கொடுத்த? ஏமா சாப்பிட்டு குடிச்சிட்டு இந்த அம்மாவும் அந்த அம்மாவோட சேர்ந்து அந்த தோசையை சாப்பிட்டு தானே பாலை குடிச்சிச்சு. சூப்பரா. ஏன்னா அப்புறம் விரைச்சது மாடி, இன்னும் குழம்பு ஊற்ற கொஞ்சம். குழம்பு கூரை ஃபஸ்ட்டே நல்லா மசிச்சு வச்சுட்டு குழம்பு வைக்கணும். ஓகேவா? போதுமா? நல்லா சொல்லிட்டியா? அது என்ன வர போற? அவ்வளோதான் போட்டதே ஒரு இதை கொஞ்சம் போடுவா. நல்லதுடா, இது இதை சாப்பிடு. இஞ்சி வரு போதுமா? கடவுளே, மொச்சப்பயிரத்து குழம்பு தின்னு விட்டு என்ன நடக்க போகுது வீட்டில்? போச்சுல, இப்பயே விட்டுதா. கண்டங்கீரை நம்மளே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஏய், எங்கே போற? போதுமா? அதே பூரா சாப்பிட்டு தைசம் கையெடுத்து கும்பிட்றேன். மிச்சம் கொண்டாடாதாத்தா. என்னத்தா சாமி, உங்களை கஷ்டப்பட்டு அவன் எந்திரிச்சுப்பா. இல்லைண்ணா முட்டை எதுக்கு இந்த பிள்ளைக்கு? எங்கே இதில் வச்சுருவா? என்னமோ எடுக்காம இருக்கு. எப்படி
அதான் அது ஒரு மாதிரி இருக்கு போயிடாது அது. ஓகே. தண்ணி விட நிற்குதுடா. எவ்வளோ எப்படித்தான் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் 20 மூட்டை 30 மூட்டை திங்கிறாங்க தெரியல. ஏப்பா கிளவுக்கு நம்ம போடுறாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு அருமையான காலையில் வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு கட்டி கொடுத்தீங்க? இந்த வீடியோ பார்த்து மதுவை பார்த்து எல்லோரும் குழந்தைகளுக்கு சோறு விட்டுங்க. அதுக்கு தான் என் பாப்பா நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டீங்க. சொல்லுப்பா, என்னை பார்த்து சாப்பிடுங்க குழந்தைகள். நீயே சாப்பிட முடியாது தெரியா? நீ பேசாத, நீ வாயை மூடு போல. சொல்லு, என்னைய பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லு. சாப்பிடுங்க அங்கிள். அங்கிளா? ஐயோ பாப்பா. ஓகே நண்பர்களே, அதான் என்னன்னா காலையில் இப்போ நம்ம தெரியாம வாயில வந்து. ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு அன்பு ஆதரவை அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும், எங்களுக்கு கிப்ட் மலை பொழிந்து கொண்டிருக்கும் என் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா விட்டுங்க.